ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம மாமன்னர் பராக் பராக் பராக். கஸ்டமரோட ஆல்பம் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆஹா என்ன கணம் என்ன கணம் என்ன கணம் என்ன கணம். கிளையண்டோட ஆல்பம். ஓப்பன் பண்ணலாமா? இதை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துருவோம். இதுதான் ஆல்பம். Come on, focus this. அக்ரலிக் ஷீட்டில் இதோட டெக்ஸ்சர் டிசைன்ஸ் செம்மையாக இருக்குது. இந்த பேட்டர்ன் இதுவும் அக்ரலிக்கில் ஒரு கிளாஸி பேனல் உள்ள ஃபோட்டோ பதிச்சு மேலே ஒரு பேப்பர் இருக்கும், ஒரு தின்னான ஒரு பேப்பர் சேஃப்டிக்காண்டி ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகாமல் இருக்க. இது கிளைண்ட் வந்து இதை ரிமூவ் பண்ணும்போது அது ஒரு இந்த ஆப்பிளில் வந்து ஸ்க்ரீன் ரேப்பர்லாம் பிரிப்போம்ல அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது கொடுக்குறதுக்காகவே இந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து இதில் மோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த டெக்ஸ்சர்ஸு இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. உள்ள வெரைட்டி ஷீட்ஸ்லாம் நிறையா போட்டிருக்கோம். ஓகே, இதுக்கு ஒரு ட்ரே இருக்குது. இந்த ட்ரேயில் அழகாக இதை இப்படி வச்சிடலாம். இதை இப்படி எடுத்துட்டு இதை இந்த ட்ரா மாதிரி இதில் இன்செக்ட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். அடுத்தது இதுக்கு பாட்டமில் இன்னொரு ஒரு ட்ரே இருக்குது. இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டாப் கேலண்டர் எடுத்து இப்படி வச்சிடலாம். இது மாதிரி ஒரு டேபிள் டாப் கேலண்டர். இதுலேயும் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் இருக்கும். அவங்களோட வெரைட்டி ஸ்பெஷல் ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் மேலேயும் வரும் கீழேயும் வரும். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே வரும். ஸோ இது மாதிரி ஒரு டேபிள் டாப்பில் இப்படி வச்சுக்கிற மாதிரி நீட்டாக இருக்குது இந்த கேலண்டர். இதையும் இதற்கான கம்பார்ட்மெண்ட்டில் வச்சிடலாம். இது ஒன்றையும் எடுக்கிறதுக்கு ஒரு ரோப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை அப்படி உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு இதை இழுத்து விட்டு இப்படி எடுக்கலாம். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் ஒரு மினி புக். இந்த மினி புக்குங்கிறது வந்து அப்படியே ஆல்பம் தான், வேறு எதுவுமே இல்லை. வெளியில் வேணால் வேறு மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்பத்தில் என்ன டிசைன்ஸ் நம்ம வச்சுருக்கோமோ அதை அப்படியே இதில் வந்து ஒரு குட்டி புக்காக வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி வந்துடும். எல்லா ஃபோட்டோஸும் நம்ம வெளியிலலாம் ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியிலையோ ஒரு ஹேண்ட்பேக்கில் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருத்தவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பேக்கை நம்ம ட்ராவல் பேக்கில் எடுத்து போட்டு போயிட்டு யார்கிட்ட வேணாலும் காமிக்கலாம். இவ்வளோ பெரிய ஆல்பத்தை நம்ம தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு மினி புக் வந்து நமக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இது கூடயே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே,
இந்த மினி புக்கையும் இந்த ஸ்ட்ராப் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம அழகாக இப்படி வச்சிடலாம். ஓகே, அடுத்தது பென்ட்ரைவ் பாக்ஸ். இதுலேயுமே வந்து ஃபோட்டோஸ் போட்டு அழகாக ஒரு பென்ட்ரைவ் பாக்ஸ் கொடுத்துருவோம். இதில் ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே டேமேஜ் ஆகாத அளவுக்கு பென்ட்ரைவ் வந்து உள்ளே சேஃபாக உள்ளே வச்சிடலாம். மேக்னெட்டிக் கேஸ் தான் இது. அழகாக அதை மூடுனா அப்படியே ஒட்டிக்கும். இதுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராப் இருக்கக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதுக்குள்ளே இதை வச்சிட வேண்டியதுதான். அப்புறம் இந்த ஒரு டிசைன் ஆல்பத்தில் நமக்கு பிடிச்சதே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கைப்பிடி தான். இந்த கைப்பிடி பார்த்திங்கன்னா ஒரு ரிச் லுக்கில் இருக்குது. ராஜா காலத்து பெட்டகத்தை ஓப்பன் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் நல்லா இருக்குது இதோட இந்த டிசைன்ஸ். இது அப்படி ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஒரு ஃபீல் கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு ரிச்சாக ஒரு கிராண்டாக அதே மாதிரி ஆல்பத்தை அப்படி வெளியில் எடுக்கிறதுக்கு இது. மேலேயும் அக்ரலிக்கில் ஒரு கிளாஸியில் ஒரு மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஃபீலோட அந்த ஃபோட்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்துட்டு கையில் ஃபீல் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா பிரைட்டாக இருக்குது ஃபோட்டோவும். இதை இப்போது இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை பேக் பண்ணி வச்சிடலாம். ஓகே.